ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பிடிமான தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி அன்பும் கடுமையும் கொண்டவங்க தான் கன்னிராசிக்காரர்கள். தேவையான நேரத்துல அந்த அன்பு வெளிப்படும், தேவையான நேரத்துல கடுமையும் வெளிப்படும். ரெண்டும் கலந்து இருக்கிறதுனாலே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மற்றவங்க கிட்ட மதிப்பும் மரியாதையும் உண்டு. அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு கண்டக சனி ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்துக்குரிய சனியும், அதே சமயம் உங்களுடைய நோய் எதிரி கடன் அதற்கு அதிபதியான சனி பகவான் 5-6க்குரிய இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒரு சில நன்மைகளும் ஒரு சில தீமைகளும் நிகழ இருக்கு. பொதுவாக கண்டக சனி அப்படின்னு வந்ததுனாலே அது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும், உடல் சோர்வு ஏற்படுத்தும், புதிய வியாதிகள் உடம்புல இருக்கிறத எடுத்துக்காட்டும். அதே நேரம் வண்டி வாகன செலவுகள், வீடு பழுது பார்ப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். உங்களுடைய தொழிலில் போராட்டங்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய நிர்வாக திறமையை அது மேம்படுத்தும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபங்களை கொடுத்தாலும் ஒரு சில கடன்களையும் உருவாக்கும். இதெல்லாம் இந்த பொது பலன்ல மாணவர்களாக இருந்தால் நிச்சயமா அவங்க படிப்புல பல மடங்கு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு ஞாபக மறதி, மந்த புத்தி போன்றவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கண்ட சனி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் காலம் வரைக்கும் துன்பம் இல்லை. ஏன்னா அந்த சனி குருவோட பார்வையில் இருக்க போது மே மாதம் 26ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய நன்மைகளை கன்னிராசிக்கு செய்ய இருக்கு. குருவும் நன்மை செய்யறது மட்டும் இல்லாம அதே சமயம் சனியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். அதுதான் உங்களுக்கு விசேஷமானது. அப்போ முதல் ஒரு வருடம் முதல் 1.5 வருடம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவோம். இதெல்லாமே பொது பலனா நம்ம சொல்லிடலாம். அதே நேரம் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிற கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் சற்று போராட்டத்துக்கு பிறகுதான் வரன் அமையக்கூடிய சூழல்கள் நிலவும். சனியுடைய பார்வை பலன்னு பார்த்தீங்கன்னா, சனி 3ஆம் பார்வையை அவங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கும். சனி 3ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதன் காரணமா கரையலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு வரும்போது சனியோடைய அடுத்த பார்வையான 7ஆம் பார்வையை நம்ம பார்க்க முடியும். அப்போ 7ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்வையிடுறதுனால அந்த சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் நோய் ஸ்தானத்துக்கு அதிபதியுமா இருக்கிறதுனால ஒரு சில நோய்களால அல்லது உங்களுக்கு உடல் சோர்வால நோய்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்வை திருஷ்டி ரொம்ப முக்கியம். அந்த பார்வை திருஷ்டியாலையும் உங்களுக்கு நோய்கள் உருவாகலாம். அதனால இந்த கண் திருஷ்டிக்குரிய பரிகாரத்தை இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கிறது, அடிக்கடி செய்யறது உங்களுக்கு நன்மையை. 7ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய நிர்வாக திறனும் படிச்சிடும். ஒரு வேலையை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு படிப்பனையை நீங்க படிச்சிருப்பீங்க. அது இப்போ அது வெளிப்படும். அந்த அனுபவத்துக்கு மிகப்பெரிய மரியாதைகள் வெளிவட்டத்துல கிடைக்கும். அப்போ 3ஆம் பார்வையா சனி உங்களுடைய 9ஆம் இடத்தை பிதுருஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம், தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இது ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் 10ஆம் பார்வையா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வாகன பழுதுகளோ அல்லது வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகளோ அல்லது வீடை பழுது பார்க்குற சிந்தனைகளோ ஏற்படும். புதிதாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சற்று போராட்டத்துக்கு பிறகு வாங்குற அமைப்புகளும் அது பெரும்பாலும் கடன்களால் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கடன் சொல்லும்போது குறிப்பா சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க ஐயோ கொஞ்சம் லாபம் வருது அப்படின்ட்டு ரொம்ப கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஆசைகள் அது கிளப்பி விடும். அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா பெரும் கடன்காரனா உங்களை ஆக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். அப்போ கடன் வாங்குறதுல எச்சரிக்கை வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்கும் பேராசைகளுக்கு பலியாகி கடன் வாங்குதல் கூடாது. அப்படி கடன் வாங்காம இருந்தாலே பலவித தொல்லைகள் நீங்க விடுபட முடியும். சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல வரும்போது கணவன் மனைவிகளார ஒற்றுமை விளங்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது, வீடு வாங்குறதுக்கான திட்டமிடல்கள் நடக்கலாம். குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அற்புதமா திட்டமிடுறது உங்களுக்கு கண்ணார தெரியும். அல்லது குழந்தைகளுடைய நலன் சம்பந்தமா பல விஷயங்களை நீங்க செய்ய முன்வருவீங்க. திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். இது பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி சஞ்சாரம் பண்ணும்போது நடக்கும். ஆனா சனி
உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நடக்கும்போது குடும்பத்துல குழப்பங்கள், குடும்பத்துல கூச்சல், கணவன் மனைவிக்குள்ளார பலத்த கருத்து வேறுபாடுகள், குழந்தைகளுடைய பிடிவாதத்தினால எரிச்சல் அடைகிறது, உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறது, உடல்ல நோய்கள் ஏற்படுற காலகட்டமா விளங்குறது. இதெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கடன்கள் உருவாகுது. அந்த சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது கடன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா எச்சரிக்கை வேணும். சனி ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான பலன்கள் தோன்றும். உங்களுடைய நிர்வாக திறமை பளிச்சிடும். உத்தியோகத்தில் உள்ளவங்க ரொம்ப சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிற நேரமாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தொழில், புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், கல்வி சம்பந்தப்பட்ட தொழில்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், கமிஷன், இதெல்லாம் லாபங்கள் கூடுதலா வரக்கூடிய நேரமாகவும் அது இருக்கும். சனியோட வக்கர காலகட்டங்கள், 2 காலகட்டங்கள் வருது. சனியோட வக்கர காலகட்டங்கள் வரும்போது உங்களுக்கு பெரிய ரிலீஃப் இருக்கும். நோயுடைய தாக்கங்கள்ல நீங்க விடுபடுவீங்க. உடல் சுறுசுறுப்பா வழங்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பா படிப்பாங்க. திருமணம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் அது விளங்கும். அந்த வக்கர காலகட்டமே உங்களுக்கு சிறப்பானதுன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த கண்டக சனியில உங்களுடைய சிந்தனையை சீரா வச்சுக்க வேண்டியது அவசியம். உங்க ராசி மேல சனியோட பார்வை விடுறதுனால நீங்க சிந்தனையை சீரா வச்சுக்கிட்டாலே வாழ்க்கையை சிறப்பா எடுத்துட்டு போகும். இந்த கண்டக சனியோடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நன்மைகளை நீங்க பெருக்கிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் புவனேஸ்வரி அம்மன், திருவானைக்கு அகிலாண்டேஸ்வரி. சனிக்கு வாரமான நீங்க விளக்கெடுத்த உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணும். அனாதை இல்லங்கள்லையும் முதியோர் இல்லங்கள்லையும் நீங்க அன்னதானம் வழங்குறது இல்லத்துல மகிழ்ச்சியை ஏற்படும்.